ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். இன்று மார்கழி மாதத்தின் 10ஆம் நாளான 10வது பாசுரத்தை பற்றி நாம் இப்பொழுது சேவிப்போம். நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விருந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்தின் விளக்க உரையை சற்று காண்போம். நாங்கள் எல்லாரும் மிகுந்த தவமிருந்து பெற்ற கண்ணனின் காதல் என்ற சொர்க்கத்தை நீ எளிதாக எதுவுமே நோக்காமல் பெற்றுவிட்டாயே. கண்ணன் உன் வீட்டிற்கு வந்து சென்றதை அவன் அணிந்திருந்த துளசி மாலையின் மனத்தை வைத்து நாங்கள் புரிந்து கொண்டோம். முன்காலத்தில் கும்பகர்ணன் கூட உன்னிடம் தோற்று அவன் உறக்கத்தை சேர்த்து உனக்கு தந்துவிட்டான் போலும். நீ உன்னை படுக்கையிலிருந்து தேற்றிக்கொண்டு கதவை திறந்து எங்களுடன் சேர்வாய் என்று ஆண்டாள் அவர்கள் அப்பெண்ணை பாடி அழைப்பதாக இப்பாசுரத்தில் விளக்கம் குறிப்பிடுகிறார். நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று கூறும்பொழுது நோன்பு நோக்காமலேயே நீ சொர்க்கம் புகுந்திருக்கிறாயே. சொர்க்கம் என்பது கிருஷ்ண அனுபவத்தை குறிக்கிறது. மாற்றமும் தாராத கிருஷ்ண அனுபவத்தில் மூழ்கி இருப்பதால் நீ வாய் திறந்து பதில் கூற மாட்டேங்கிறாய். வாசலில் வந்து கதவை திறக்க மாட்டேங்கிறாய். நீ எதுக்காக கதவை திறக்க மாட்டாய் என்றால் உள்ளே கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறார் என்று கூறுகிறார். எதை கொண்டு கிருஷ்ணன் இருக்கிறார் என்பதை நாற்ற துழாய்முடி நாராயணன் துளசி மாலை அணிந்த அந்த வாசனை இங்கு வரை எங்களுக்கு தெரிகின்றது. அதனால் கிருஷ்ண அனுபவத்தில் மூழ்கி இருப்பதால் நீ வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாய், வாசல் திறக்க மாட்டேங்கிறாய். நம்மீது பற்று வைத்துள்ள கிருஷ்ணானுபவத்தை அளிக்க வல்ல போற்ற பறைத்தரும் புண்ணியன் பெருமாள் எம்பெருமான் பண்டொரு நாள் முன்றொரு காலத்தில் கும்பகர்ணனை வீழ்ந்த கும்பகர்ணனை விட நீ தோற்றுவிட்டாய். துயிலில் அவனே உன்னிடம் தோற்று போனால் அப்படி தூங்குகின்றாயே என்று குறிப்பிடும்பொழுது அவள் வாய் திறந்து உங்களுக்கு எதற்கு கும்பகர்ணன், அதனால் நான் இன்னும் இப்பாவைக்கலை நோம்பில் கலந்து கொள்ள மாட்டேன், கும்பகர்ணனை போல என்று குறிப்பிடுவதால் நான் எதற்கு உங்களுக்கு என்று கோபமாய் கேட்பதாய் கேள்வி அமைந்துள்ளது. உடனே ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறார், அடடா என்னடா இது, நாம் சொல்லும்போது அது நமக்கே திரும்ப வேறு வினையாக அமைந்து விட்டதே என்று ஆண்டாள் அவர்கள் சோம்பேறியாக ஆனவளே, கும்பகர்ணனே உன்னிடம் தோற்றுவிட்டாய் என்று குற்றம் சொல்வதால் அவள் கோபப்பட்டு வரமாட்டேன் என்று கூறிவிடுகிறாள். உடனே அருங்கலமே என்று அவளை நறுங்கலமே என்று கூறும்போது நடுநாயகனமான நடுக்கல்லை போன்றவளே என்று உயர்த்தி குறிப்பிடுகிறாள். அப்படி உயர்த்தி குறிப்பிடும்போது தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் என்கிறார். கிருஷ்ண அனுபவத்தில் மூழ்கி இருந்ததால் அப்படியே வந்துவிடாதே, நல்ல அலங்காரங்களை பண்ணிக்கொண்டு எங்களுடன் வந்து சேர்ந்து இப்பாவை நோம்பில் சேர்ந்து கொள்வாய் வார் என்று அழைப்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. அதாவது இப்பாசுரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சில நல்ல குணங்களை பற்றி கூறும்பொழுது குறை சொல்லாமல் அவர்களுடைய ஏற்றத்தை மட்டும் குறிப்பிடும்போது அவர்கள் சம்பிரதாயத்துக்குள் வருவார்கள். இதனால் இதை அனுபவத்தை கொண்டு முதலில் சம்பிரதாயத்துக்குள் வர வேண்டும். குற்றம் சொல்லினால் ஒருவர் உள்ளே வரமாட்டார், கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்க மாட்டார். பக்தியின் மூதும் வரும் முன்னே குற்றம் குறை காலாமல் ஏற்றுக்கொண்டால் சம்பிரதாயத்துக்குள் நிறைய பேர் வருவார்கள், பக்தியை பரப்புவார்கள் என்று ஆண்டாள் அவர்கள் இப்பாசுரத்தின் மூலம் மறைப்பொருளாக குறிப்பிடுகிறார். இவ்வாறு 10ஆம் பாசுரத்தின் விளக்க உரை அமைந்துள்ளது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் காஞ்சி லதா பார்த்தசாரதி.